ஹலோ கைஸ், வெல்கம் டு Cointrade அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த கிரிப்டோவில் வந்து உங்களுக்கு ஃபேஸஸ் 4 ஃபேஸஸ் இருக்குது. சரியா, 4 ஃபேஸஸ் இருக்குது. அந்த ஃபேஸஸ் என்னென்னா, அந்த ஃபேஸஸை வந்து நாங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இது வந்து மார்க்கெட்டில் ரிப்பீட் ஆகினு சொன்னால் நாங்கள் வந்து எந்த பிளேஸில் பை பண்ணணும், எந்த பிளேஸில் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது இருக்கிற ஃபேஸ் தான் அக்யூமுலேஷன் ஃபேஸ். சரியா, இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொன்னால், இந்த இடத்துல தான் வீல்ஸாக இருக்கட்டும், ஸ்மார்ட் மணி, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச், இவங்க எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ். இந்த பிளேஸில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், இந்த பிளேஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் இருப்பீங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபியர்னு சொன்னால் இந்த பிளேஸ் வந்து அமைதியாக இருக்கும், யாரும் இந்த பிளேஸில் பை பண்ண மாட்டாங்க, இதுக்கு பின்னால் மார்க்கெட் கீழே தான் போகும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த பிளேஸில் தான் இந்த வேல்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், எல்லோரும் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த ஒரு ஃபேஸில், இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, ரெண்டாவது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ். இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு சொல்கிறேன்டா, இப்போ இந்த பிளேஸில் பை பண்ண ஆட்கள் இருப்பாங்க தானே அக்யூமுலேஷன் ஃபேஸில். அப்போ அந்த டைம் என்ன செய்வாங்கடா, மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு திருப்பி இன்னும் ஒரு இடத்துல இதே மாதிரி சைட்வேஸ் போகும். அப்போ அந்த டைமுக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இந்த பிளேஸில் சைட்வேஸ் போகுது, அப்போ மார்க்கெட் வந்து கீழே தான் மூவ் ஆகும், அப்போ கீழே மூவ் ஆகினப்பறம் நாங்கள் இங்கே வச்சு பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பிளேஸ்லையும் வந்து யாரும் பை பண்ண மாட்டாங்க. இந்த பிளேஸில் வந்து யாரும் பை பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க, இன்னும் கீழே வரும் சொல்லி. ஓகே, அப்போ இந்த பிளேஸில் பை பண்ணின ஆட்களுக்கு வந்து என்ன செய்யும் சொன்னால், இந்த பிளேஸ்லேருந்து ப்ராஃபிட் வரும். அப்போ இந்த பிளேஸில் பை பண்ண ஆட்களுக்கு வந்து லாஸ் தான் ஃபேஸ் பண்ண வரும். சரியா, அப்போ இது வந்து ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, மூணாவது ஃபேஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் வந்து மூணாவது ஃபேஸில் தான் நல்லாவே ஹையில் பூம் ஆகும். நல்ல பூம் ஆகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது பிளேஸ். சரியா, பூம் ஆகி ஃபஸ்ட்டுக்கு இந்த வரக்குள்ளே நல்லா பூமாகி தான் வரும், வந்துட்டு ஒன்றோ நல்ல பூமாகும், இல்லைன்னு சொன்னால் இதோட ஹையை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு எங்களுக்கு அங்கேருந்து ஒரு சைடு வேஸ் கொடுக்குறதுக்கு மாதிரி மூவ் ஆகும் மார்க்கெட். சரியா, அந்த ஃபேஸ் தான் சொல்கிறது எங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சொன்னால் என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சரியா, அந்த வீடியோ பார்க்காதாக்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டை வந்து யார் கண்ட்ரோல் பண்ணான்னு சொன்னால் எக்ஸ்சேஞ்ச், ஸ்மார்ட் மணி, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வீல்ஸ், அப்படி தான் இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இந்த பிளேஸில் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் அவங்க எல்லாரும் செல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் தான் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுடைய வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ஹைப் பண்ணுவாங்க அந்த கோயினை. ஹைப் பண்ண டைம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து அந்த பிளேஸில் பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ பை பண்ண டைம் இந்த பிளேஸில் இருந்து மற்ற எல்லாரும் எக்ஸிட் ஆகிடுவாங்க. எக்ஸிட் ஆனதுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து டவுன்ஃபாலாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பின்னால் வர என்னென்னு சொன்னால் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இப்போ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் சொல்கிற என்னென்னு சொன்னால், திருப்பி மார்க்கெட் வந்து இங்கே ஒரு சைட் வேஸ் கொடுக்கும். என்னென்னு சொன்னால், இங்கே வந்து செல் பண்ணாத ஆட்கள் வந்து இங்கே வச்சு மார்க்கெட்டில் ஃபைனலாக செல் பண்ணி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இங்கே ஒரு ஃபேஸனை கொடுக்கும். அப்படி இந்த பிளேஸில் செல் பண்ணாத ஆட்கள் வந்து வெயிட் பண்ணணும் அடுத்த 4 இயருக்கு. என்ன சொன்னால், இன்னும் ஒரு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும் வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ண வேண்டிய வரும். ஓகே, இந்த ஃபேஸ் எல்லாம் அப்புறம் ஃபைனலாக எங்களுக்கு வந்து திருப்பி மார்க்கெட் கீழே வரும். கீழே வந்து எங்களுக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸை வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். திருப்பி ரீஅக்யூமுலேஷன், திருப்பி டிஸ்ட்ரிபியூஷன், திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து ஃபேஸஸ் வந்து மூவ் ஆகும். ஓகே, இதை வந்து நான் உங்களுக்கு பிட்காயினுடைய லைவ் சார்ட்டை நான் காட்டுறேன், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குதுன்னு சொல்லி. ஓகே, இங்கே வச்சு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு வந்து இந்த அக்யூமுலேஷன் சொல்கிறது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அக்யூமுலேஷன் ஃபேஸ். இது வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நான் சொல்லியிருப்பேன், எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்லி. நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக இருக்குது. எஸ், நாங்கள் இந்த மாதிரி வச்சா ஓகே. இது இல்லை, எஸ். அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸாக இருக்குது. இது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது, மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும், மேலே மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் கன்ஃபார்மாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் பார்ப்போம். இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் எங்கே இருக்குதுண்டா, இந்த பிளேஸில் இருக்குது.
எஸ், இந்த ரீஅக்யூமுலேஷன் ஃபேஸ் அது எதுன்னு சொன்னால் இது முதலாவது அக்யூமுலேஷன் இங்கே, அக்யூமுலேஷனுக்கு பின்னால் ரீஅக்யூமுலேஷன் இங்கே. ஓகே, இந்த அக்யூமுலேஷன் இருந்து பிரேக் அவுட்டுக்கு பின்னால் எங்களுக்கு ரீஅக்யூமுலேஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட 188% பிட்காயின் பம்ப் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட $24,726 $71,337 வரைக்கும் எங்களுக்கு பம்ப் ஆகிருக்குது. சரியா? மூணாவது இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். ஓகே, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸும் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் கிளியராக தந்திருக்குது. ஒரு சிம்டம்ஸ் என்னென்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கிளியரான ஒரு சிம்டம்ஸ் தான் கொடுத்துருக்குது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். சரியா? இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் பாருங்கள், எங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஹை விட்டுருக்குது 72%, கிட்டத்தட்ட $72,645 $1,25,000 வரைக்குமே எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிருக்கும். $1,26,000 கிட்ட எங்களுக்கு வந்து மார்க்கெட் பம்ப் ஆகிருக்குது. சரியா? அப்போ அதுக்கு பின்னால் எங்களுக்கு இப்போ நடக்கிறது பாருங்கள். இப்போ கரண்ட்டாக நடக்கிறது என்னென்னு சொன்னால் இது தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். எஸ், எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு மார்க்கெட் வந்து திருப்பி இப்போ டவுன்ஃபாலுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு மார்க்கெட் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு. இப்போ கொண்டு எங்களுக்கு இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போயிட்டு கீழே மூவ் ஆகலாம். அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கேருந்து டிரெக்டாக கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இது தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ். இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸ் பின்னால் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸுக்கு பின்னால் திருப்பி மார்க்கெட் இப்போ எங்களுக்கு ப்ரீவியஸாக டவுன் ஆகிக்கிறது பார்ப்போம். எங்களுக்கு ப்ரீவியஸாக இந்த பிளேஸ் இதுதான் அதோடைய லோ. அதோடைய லோவில் இருந்து பார்ப்போம். லோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 53% கிட்ட எங்களுக்கு வந்து டம்ப் ஆகியிருப்பாங்க. அப்போ இங்கே தான் அதோட லோ இருக்குது. கிட்டத்தட்ட $28,000 $28,000 பாசிபிள் இருக்குதா? இல்லை. எஸ், ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறாங்க மார்க்கெட். பட் இந்த ஹை வரைக்கும் பார்த்தோம்னாலும் $20,000. அப்போ எங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹை எஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஹை வரைக்கும் வரலாம். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹை வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கிருந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற இந்த ஃபிஜி கேப் இதுதான் இந்த ஜோன் வரைக்குமே வரலாம். எங்களுக்கு வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் தரதுக்காக இப்போ இங்கேருந்து பிடிசி டம்ப் ஆகி இது வரைக்கும் வந்துட்டு எங்களுக்கு இங்கேருந்து ஒரு அக்யூமுலேஷன் தந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? அப்போ இப்போ வந்து நாங்கள் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஜோன் வந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் செல் பண்ணாத ஆட்கள் வந்து இங்கே வச்சு பிடிசி செல் பண்ணி நாங்கள்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஓரளவு சரி ப்ராஃபிட்டில் வந்து அவங்க புக் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு இப்போ இங்கே வச்சு நம்ம பை பண்ண இந்த ஆட்கள் வந்து வெயிட் பண்ண தான் வேணும். அவங்க வந்து 4 வருஷத்துக்கு பின்னால் தான் இங்கே வச்சு செல் பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு மேலே வந்து மூவ் ஆகும். அப்போ நியூ ஆல் டைம் ஹை அடிக்கும். அப்போ நியூ ஆல் டைம் ஹையில் வந்து 4 வருஷத்துக்கு பின்னால் தான் நீங்கள் வந்து செல் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் வெயிட் பண்ண எதுக்குன்னு சொன்னால் இப்போ இது பிரேக் டவுன் பண்ணப்பட்டு எங்களுக்கு கீழே வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ் கொடுக்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ இங்கே தான் எங்களோட அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ப்ரீவியஸாக நடந்திருக்கிறது ஒன்றே பார்த்த பின்னால் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் வரலாம். கிட்டத்தட்ட நான் சொன்னது தான் $33,682 $30,221 வரைக்குமே பிடிசி வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து வெரி ஹையாக இருக்குது. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.